ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரியா பாலு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம். நீங்களும் அங்கே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ என்னென்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து முட்டைகோஸ் பொரியல் பண்ண போகிறேன். அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து கல்யாண வீட்டிலலாம் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி முட்டைகோஸ் பொரியல் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப வேண்டாம், கோஸுக்கெல்லாம் முட்டைகோஸுக்கெல்லாம் 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், மூணுத்தையும் போட்டு லைட்டாக ப்ரௌனாக வர வரையும் நம்ம வறுத்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க முட்டைகோஸ் பொரியல், கல்யாண வீட்டு முட்டைகோஸ் பொரியல். கீரை தான் கடையிறேன், காய் எதுவுமே இல்லை. காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சரி இருக்கட்டும்ல, முட்டைகோஸ் தான் இருந்தது. கீரலாம். இப்போ இது ப்ரௌன் ஆயிடுச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீறி விட்டது, அதையும் போட்டு பூண்டு, தட்டி வச்ச பூண்டு, ஒரு 4 பல்லு தட்டி வச்ச பூண்டு. ஐயோ கருகிருச்சு பாருங்கள். இதுக்குள்ள ஹை ஃப்ளேம் வச்சிட்டோம்ல. ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கணும். கோஸுக்கு நிறைய வெங்காயம் போடக்கூடாதுங்க, ஏன்னா கோஸே வெங்காயம் மாதிரி தான் தெரியும் கட் பண்ணுறது. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ ஒரு அரை முட்டைகோஸ் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா போட்டு கிளறி விட. வெங்காயமும் கோஸு எல்லாம் போட்டு கிளறியாச்சு. இதில் ஒரே ஒரு 2 சிட்டிகை மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 சிட்டிகை பெருங்காயத்தூள். காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் மிளகாத்தூள் எதுவும் போட்டுக்கல. இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுக்கிறேன். தூள் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ எல்லாமே போட்டாச்சு. இதில் வந்து நான் சிறுபருப்பு, கல்யாண வீட்டு கோஸ் பொரியல்னாவே சிறுபருப்பு தான் ஸ்பெஷலு. இதை வந்து ஒரு 1/4 வாசி வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் இன்னும் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். ரொம்ப வேக வைக்கக்கூடாது, ஒரு 1/4 வாசி தான் வேக வைக்கணும். ஏன்னா இப்போ இதில் தண்ணி போட்டு கோஸை வேறு வேக வைக்க போகிறோம், அதில் கொஞ்சம் வெந்துடும். ஸோ நம்ம அதையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். ஒரே ஒரு கோஸு வேகிறதுக்குலாம் ரொம்ப நேரம் வேண்டாங்க, ஒரு 5 மினிட்ஸ்லேயே வெந்துடும். இந்த தண்ணியிலேயே வேகட்டும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பார்க்கலாம். முட்டைகோஸ் பொரியல் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பத்தைனா ஒரு 1/4 தேங்காய் திருகல் போட்டிருக்கோம். இதில் உங்களுக்கு தேவை 1/4 பத்தை தேங்காய் திருகல் போட்டிருக்கோம். இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சீரகம் சோம்பு கூட போட்டால் வாசனையாக இருக்கும். நான் வெறும் தேங்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன். இதில் முட்டை கூட போடலாம். முட்டை போட்டால் கூட சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால முட்டை போடலை, நான் தேங்காய் மட்டும் போட்டிருக்கேன். தேங்காய் திருகலில் போட்டு கிளறி கேஸ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிட்டோம்னா சூப்பரான கல்யாண வீட்டு முட்டைகோஸ் பொரியல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.